ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்ம 15th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸர்சைஸ் 8.5 தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போன டேல நான் பார்த்தேன்னு சொல்லிடுறேன். ஸோ போன டேல நம்ம 14th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸர்சைஸ் 8.5 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கோங்க. ஸோ இன்னைக்கு டேல நம்ம 15வது கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரம் எக்ஸர்சைஸ் 8.5. ஓகேவா? ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா பர்ஸ் கண்டெய்ன்ஸ் 10 நோட்ஸ் ஆஃப் ருபீஸ் 2000. ஸோ 2000 ருபீஸ் நோட் 10 இருக்கு. அதே மாதிரி 15 நோட்ஸ் ஆஃப் 500 ருபீஸ் நோட்டு. ஸோ 500 ருபீஸ் நோட் வந்து 15 இருக்கு. அப்புறம் 25 நோட்ஸ் ஆஃப் ருபீஸ் 200. ஓகேவா? ஸோ 200 ருபி நோட் வந்து 25 இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் நீங்க தனியா என்ன எழுதிக்கலாம். பட் நான் கொஸ்டின் ஃபுல்லா வாசிடுறேன் ஃபர்ஸ்ட். ஒன் நோட் இஸ் ட்ரான் அட் ரேண்டம். ஏதோ ஒரு நோட் பிக் பண்றாங்க. இந்த எத்தனை நோட் டோட்டலா இருக்கு? 10 பிளஸ் 25 35 பிளஸ் 15 50 நோட்ஸ்ல இருந்து ஏதோ ஒரு நோட்டை பிக் பண்றாங்க. உங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த நோட் இஸ் எய்தர் 500 ருபீஸ் நோட் 500 ருபீஸ் நோட் கிடைச்சாலும் பரவாயில்ல, ஆர் 200 ருபீஸ் நோட் 200 ருபீஸ் நோட் கிடைச்சாலும் பரவாயில்ல. ஸோ இந்த இது கிடைக்காம இருந்தா உங்களுக்கு நல்லது. ஸோ இது கிடைக்காம இருக்கிறதுக்கான சான்ஸ் என்ன அப்படின்னு கேட்கறாங்க பேசிக்கா. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் கெட்டிங் ருபீஸ் 2000 ருபீஸ் நோட் அதான் உங்க ஃபைனலா கொஸ்டின்ல கேட்கறாங்க. விச் இஸ் நத்திங் பட் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ 500 ருபி நோட் ஆர் 200 ருபி நோட். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ 500 ருபி நோட் ஆர் 200 ருபி நோட் தான் 15th கொஸ்டின். ஸோ அதை நான் நல்ல சிம்பிளிஃபைடா உங்களுக்கு சொல்றேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ 500 ருபீஸ் நோட் ஆர் 200 ருபி நோட். ஓகேவா? ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ 500 ருபி நோட் ஆர் 200 ருபி நோட். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும்? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் எவ்வளோ இருக்கு? ஸோ டோட்டலா 50 நோட் இருக்கு. ஸோ அதில் 10 நோட் 2000 ரூபா நோட்டு, 15 நோட் பார்த்தீங்கன்னா 500 ரூபா நோட்டு, 25 நோட் பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் நோட்டு. ஸோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணணும். அது நீங்க அந்த இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அப்பதான் உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் அப்படின்னு உங்களால் டினாமினேட்டர் எழுத முடியும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் பார்த்தீங்கன்னா 50 தான் வரும். ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா 15 இருக்கு. ஸோ நீங்க என்ன ஃபெசில் ஈக்குவல் டு 15 போட்டுக்கலாம். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் ஈக்குவல் டு 50 நோட்ஸ் அப்படின்னு நீங்க போட்டுக்கலாம். ஸோ என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 15 போடலாம். எப்படி வருதுன்னா ஆக்சுவலா இதை நீங்க யோசிக்கணும். என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 50. இது ஆக்சுவலா எப்படி வருதுன்னா சாம்பிள் ஸ்பேஸ் நீங்க எப்படி எழுதலாம்னா சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் ஈக்குவல் டு 2000 ருபீஸ் நோட்டை நீங்க எப்படி எழுதலாம்? இந்த 2000 ருபி நோட்டை 2K எழுதிக்கிட்டே வரலாம். ஸோ அந்த மாதிரி 10 நோட் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 2K 10 நோட் இருக்கு. 2K 10 நோட் இருக்கு. ஓகேவா? இதை எழுதிக்கோங்க. 10 2K இருக்கு இந்த மாதிரி. அதே மாதிரி எத்தனை 15 500 ருபி நோட் இருக்கு. ஓகேவா? ஸோ 15 500 ருபி நோட் இருக்கு. ஸோ நீங்க 500 ருபி நோட் ஆக்சுவலா 0.5K அப்படி எழுதலாம். ஸோ 0.5K அப்படின்னு நீங்க எழுதிக்கிட்டே வரலாம். ஓகேவா? ஸோ இதுனா 500 ருபி நோட்னு அர்த்தம். ஸோ பேசிக்கா half 1000. ஸோ half into 1000 போட்டீங்கன்னா 500 வரும். ஸோ அதனால தான் நான் 0.5K அப்படி எழுதிட்டே வரேன். ஸோ இந்த மாதிரி 15 நோட் இருக்கு. அப்புறம் எத்தனை 200 ருபீஸ் நோட் இருக்கு? 200 ருபீஸ் நோட்டை நம்ம என்ன பண்ணலாம்? 1/5K அப்படின்னு எழுதிக்கலாம். 1/5K அந்த மாதிரி 25 நோட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது 25 கரெக்டா செக் பண்ணிக்கிறேன். ஆமா 25 நோட்ஸ் இருக்கு இந்த மாதிரி. ஸோ 1/5K 25 இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 25 நோட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க 25 நோட்ஸ்னு போட்டுக்கலாம். 25 நோட்ஸ் நீங்க எழுதிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா 15 நோட்ஸ் எழுதிக்கோங்க. 0.5K பாத்தீங்கன்னா 15 நோட்ஸ் இருக்கு. அப்புறம் 2K பாத்தீங்கன்னா 10 நோட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி 10 நோட்ஸ் அவ்வளவுதான். ஸோ இது நீங்க இதான் சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க சாம்பிள் ஸ்பேஸ் எழுதணும். ஓகேவா? ஸோ இதான் சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ இப்போ இதுல இருந்து நீங்க என்ன சொல்லலாம்னா என்ன அவங்க கொஸ்டின்ல கேட்கறாங்க ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 500 ருபீஸ் நோட் ஆர் 200 ருபி நோட். ஸோ இதை மட்டும் நீங்க ஃபேவரபிள் அவுட்கம்ஸா கன்சிடர் பண்ணணும். இந்த 15 நோட்ஸ் பிளஸ் இந்த 25 நோட்ஸ் ஆட் பண்ணிட்டு நீங்க 50 டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 15 கொஸ்டின்கான ஆன்சர் கிடைச்சிடும். அவ்வளவுதான். ஸோ இது புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஏன்னா என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 15 நீங்க ஃபர்ஸ்ட் ரெகனைஸ் பண்ணணும். ஏன்னா டோட்டலா 50 நோட் இருக்கு. என்ன நோட் வேணாலும் இருந்துட்டு போகுது. 2000 ரூபா நோட் இருக்கட்டும், 500 ரூபா நோட் இருக்கட்டும், 200 ரூபா நோட் இருக்கட்டும். டோட்டலா யூ ஹேவ் 50 நோட்ஸ். ஓகேவா? 50 கரன்சி நோட்ஸ். ஓகேவா? சோ அதுல இருந்து உங்களுக்கு இந்த 500 ருபி நோட் கிடைச்சாலும் பரவாயில்ல, 200 ருபி நோட் கிடைச்சாலும் பரவாயில்ல. அது அந்த ரெண்டு நோட்ல ஏதாவது ஒரு நோட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் என்ன அப்படின்னு அவங்க கேட்கறாங்க கொஸ்டின்ல. அவ்வளவுதான். சோ இதான் நீங்க மெயினா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது. சோ இப்படி நீங்க நல்ல தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின்லாம் ஈஸியா போட்டுடலாம். சோ நீங்க என்ன பண்ணலாம்னா 1 - 10/15 போடலாம். அப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இல்லைன்னா நீங்க இந்த 15 நோட்ஸ் பிளஸ் இந்த 25 நோட்ஸ் ஃபேவரபிள் அவுட்கம்ஸா கன்சிடர் பண்ணி அதை நீங்க நியூமரேட்டர்ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 15 + 25. ஸோ 15 + 25 ÷ 50 தான் ஆக்சுவலா ஆன்சரே வரும் உங்களுக்கு. ஸோ நீங்க ரெண்டு விதமா சால்வ் பண்ணலாம். ஸோ 1 - 10/15 எழுதலாம். ஸோ விச் இஸ் நதிங் பட் 40/50 விச் இஸ் ஈக்குவல் டு 40/50. இல்லைன்னா நீங்க டைரக்டா ஃபேவரபிள் அவுட்கம்ஸே கன்சிடர் பண்ணலாம். இதை கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிட்டு 15 நோட்ஸ் பிளஸ் 25 நோட்ஸ். ஸோ 15 நோட்ஸ் ஆஃப் 500 ருபீஸ் பிளஸ் 25 நோட்ஸ் ஆஃப் 200 ருபீஸ் நீங்க நியூமரேட்டர்ல எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 15 + 500 25 நோட்ஸ் எழுதணும். ஸோ 15 + 25 நோட்ஸ் நீங்க ஃபேவரபிள் அவுட்கம்ஸா கன்சிடர் பண்ணணும். அவ்வளவுதான். ஸோ பேசிக்கா இது ரெண்டுத்தையும் மட்டும் ஆட் பண்ணி எழுதணும். இந்த 15 நோட்ஸ் பிளஸ் இந்த 25 நோட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க.
ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு நீங்க டிவைட் பை 50 பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். அவ்வளவுதான். ஸோ 25 என்ன வரும்? 40/50 தான். ஸோ 15 + 25 15 + 25 போட்டீங்கன்னா 40 வரும். அந்த 40 நீங்க டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸால டிவைட் பண்ணீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 500 rupees நோட் ஆர் 200 rupee நோட் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இதான் நீங்க பண்ணணும். ஸோ இந்த ஈவெண்ட் ஏவை நம்ம வேணா எப்படி கூப்பிடலாம்னா, லெட் ஈவெண்ட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் 500 rupee நோட் ஆர் 200 rupee நோட் அப்படின்னு நீங்க எழுதிக்கலாம். ஸோ இந்த இதை ஈவெண்ட் ஏன்னு கூப்பிடுங்க, அவ்வளவுதான். ஸோ இதை நீங்க ஈவெண்ட் ஏன்னு கூப்பிட்டுக்கலாம். ஸோ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ டிவைட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் எஸ் உங்களுக்கே தெரியும், 50 நோட்ஸ் இருக்கு. ஸோ பி ஆஃப் ஏ வந்து நீங்க என் ஆஃப் ஏ டிவைட் பை என் ஆஃப் எஸ் போடும்போது என் ஆஃப் ஏ என்னன்னு போடலாம், நீங்க 40 நோட்ஸ் போட்டுக்கலாம், அவ்வளவுதான். ஸோ ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் ஈக்குவல் டு 40. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் ஈக்குவல் டு 40 நீங்க போட்டுக்கலாம். ஸோ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 40. ஏன்னா 15.5k நோட்ஸ் இருக்கு. 25 நோட்ஸ் ஆர் 200 rupee நோட்ஸ். ஸோ நீங்க 40/50 தான் ஃபைனல் ஆன்சர், அவ்வளவுதான். ஸோ 40/50 நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 4/5 கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர் ஃபார் 15th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸசைஸ் 8.5, அவ்வளவுதான். ஸோ நீங்க நல்லா சிம்பிளிஃபை பண்ணி நான் எழுதிடுறேன். ஸோ பி ஆஃப் ஏ இஸ் நத்திங் பட் 40/50. ஸோ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4/5 கிடைக்கும், அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர் ஃபார் 15th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸசைஸ் 8.5. ஸோ நம்ம இந்த கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா யூனிட் எக்ஸசைஸ் 8 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் தான், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.